கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறாரே, தாழ்ச்சி அடையேன் என்றுமே. கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறாரே, தாழ்ச்சி அடையேன் என்றுமே. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்து தண்ணீர் அண்டை நடத்துகிறார். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்து தண்ணீர் அண்டை நடத்துகிறார். கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறாரே, தாழ்ச்சி அடையேன் என்றுமே. கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறாரே, தாழ்ச்சி அடையேன் என்றுமே. மரண பள்ளத்தாக்கில் நடந்திடினும் மாபெரும் தீங்குக்கும் அஞ்சேன். கர்த்தர் என்னோடென்றும் இருப்பதாலே அவர் கோலும் தடியும் என்னை தேற்றிடுமே. கர்த்தர் என்னோடென்றும் இருப்பதாலே அவர் கோலும் தடியும் என்னை தேற்றிடுமே. கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறாரே, தாழ்ச்சி அடையேன் என்றுமே. கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறாரே, தாழ்ச்சி அடையேன் என்றுமே. ஜீவன் என்னில் உள்ள காலவரையும் நன்மை கிருபை தொடரும். ஜீவன் என்னில் உள்ள காலவரையும் நன்மை கிருபை தொடரும். கர்த்தரின் வீட்டில் நான் களிப்புடன் துதித்து நித்திய நாட்களாய் நிலைத்திருப்பேன். கர்த்தரின் வீட்டில் நான் களிப்புடன் துதித்து நித்திய நாட்களாய் நிலைத்திருப்பேன். கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறாரே, தாழ்ச்சி அடையேன் என்றுமே. கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறாரே, தாழ்ச்சி அடையேன் என்றுமே. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டை நடத்துகிறார். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டை நடத்துகிறார். கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறாரே, தாழ்ச்சி அடையேன் என்றுமே. கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறாரே, தாழ்ச்சி அடையேன் என்றுமே. எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. உங்க ரத்தத்துக்குள்ள எங்களை மூடுங்க. நீங்க எங்களோடு கூட இடைப்படுங்க. வந்த ஒவ்வொரு மக்களோடு கூட கர்த்தர் இந்த நாளில இடைப்படும்படியாய் செபிக்கிறோம். இந்த 7வது மாதம் இந்த முதல் தேதியிலே கர்த்தருடைய மகிமை எங்களோடு கூட இருக்கட்டும். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கன்னு சொல்லி நம்முடைய தெய்வீக கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஏசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபிக்க வேண்டிய காலம் இது. ஒவ்வொரு சபையும் ஜெபிக்க வேண்டிய காலம். ஜெபிக்க வேண்டிய காலத்துக்குள்ளே சபைகள் தள்ளப்படும் போது சத்துருவின் வல்லமைகளையும் கிரியைகளையும் அழிக்க முடியும் என்று நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இது ஜெபிக்க வேண்டிய காலம். மகிமையோடு கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரவேசிக்கும் போது நாம் திறப்பிலே நிற்க, சுவரை அடைக்க தேவன் திருச்சபைகளில் யாரை தேடுகிறார்? அதனாலதான் இந்த காலம் ஜெபிக்க வேண்டிய காலம். இந்த வருடம் ஜெபிக்க வேண்டிய வருடத்துக்குள்ள இன்றைக்கு சபைகள் தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது. ஏன் ஜெபிக்க வேண்டுமாம்? சபை மனவாட்டியாய் எழும்ப வேண்டும். சபை மனவாட்டியை உருவாக்க வேண்டும்.
சபை மணவாட்டியை உருவாக்க செய்யும் போது மட்டும்தான் அது ஆயத்தமாக முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபிக்கிறவன் தேவனுக்கு சுவை நிறைந்த ஒரு மனிதன். ஜெபிக்கிறவன் தேவனுக்கு சுவை நிறைந்த ஒரு மனிதன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபிக்கிறவன் தேவனுக்கு சாரம் நிறைந்தவன். வேதத்தை தேடாத ஜெபமும் வேதத்தை தியானம் செய்யாத ஜெபமும் தேவனுக்கு பிரியம் இல்லாதவை. அல்லேலூயா. இன்றைக்கு நாம் எங்க நிற்கிறோம்? நாம் எங்கு நிற்கிறோம்? நம்முடைய வாழ்க்கை என்ன? நம்முடைய ஜெபம் எங்கன? நம்முடைய தியானம் என்ன? நம்முடைய சுவாபம் என்ன? நாம் எங்கு இருக்கிறோம் என்று இன்றைக்கு ஒவ்வொரு விசுவாசியும் தியானிக்கும் போது கர்த்தரிடத்துல நிற்கிறோமா இல்லை வெளியே நிற்கிறோமா அப்படின்னு சொல்லி நாம் தியானிக்கும் போது மட்டும்தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரா, நம்மை அதே இடத்துல கொண்டு வந்து நம்மை அவர் நிறுத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சபையின்குள்ளே ஒரு அபிஷேக ஆராதனை, அபிஷேகத்தின் வல்லமை தேவை. அல்லேலூயா. அப்ப சபையின் ஆராதனையும் சபையின் துதியும் சபையின் ஜெபமும் சபையிலே மன்றாட்டு வேண்டுதலும் இந்த நாட்களிலே தேவை. அப்ப நியாய தீர்ப்பு ஒன்று வரப்போகிறது. நியாய தீர்ப்புக்கு சபை ஆயத்தமாக வேண்டுமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அக்கிரமத்துக்கு ஒரு முடிவு காலம் வருகிறது. அக்கிரமத்துக்கு ஒரு முடிவு காலம். நம் காலங்களை பார்க்கும்போது இனி காலங்களும் இல்லை, நாட்களும் இல்லை, வருஷங்கள் இல்லை. ஏன் அப்படின்னா நாம் நெருங்கி வருகிறோம் என்று அர்த்தம். நாம் எங்கு நிற்கிறோம்? ஆயத்தமா இருக்கிறோமா? ஆயத்தமா செயல்படுகிறோமா? ஆயத்தமான நிலைக்குள்ளே சபைகளை தள்ளுகிறோமா? ஒவ்வொருவரையும் பரிசுத்தத்துக்குள்ளே, பரிசுத்த ஆவியானவரின் அந்த அபிஷேகத்துக்குள்ளே நாம் தள்ளுகிறோமா, உருவாக்குகிறோமா என்று சொல்லி நாம் பார்க்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு சபைகளோடு கூட தேவன் ஒரு வழக்கை வைத்திருக்கிறாராம். இன்றைக்கு விசுவாசிகள் எழும்பணும், விசுவாசிகள் எழும்பணும், ஊழியக்காரர்கள் எழும்பணும், சபை கூட்டங்களை தேவனுக்கு பிரியமாய் நடத்தணும். அப்படி நடத்தும் போது மட்டும்தான் தேவன் இந்த நாட்களிலே அவர் செய்ய வேண்டிய காரியத்தை சரியாய் செய்து தேவனோடு கூட நெருங்கி நிற்கிறதான நல்ல பாக்கியத்தை அவர் சபைகளுக்கும் விசுவாசிக்கும் குடும்பத்துக்கும் தனி மனிதனுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் ஊழியக்காரனுக்கும் அவர் கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு சபைகளோடு கூட தேவன் ஒரு வழக்கை வைத்திருக்கிறார். நாம் வேதத்துல பார்க்கிறோம், நிறைய வழக்குகள் இருக்கு. மனுஷனோடு தேவனுக்கு வழக்கு இருக்கு, தேசத்தோடு தேவனுக்கு வழக்கு இருக்கு, ஜாதிகளோடு தேவனுக்கு வழக்கு இருக்கு, பூமியின் ராஜாக்களோடு கூட தேவனுக்கு வழக்கு இருக்கிறது. ஆனா சபையோடு கூட தேவனுக்கு வழக்கு இருக்கிறது. இன்றைக்கு நாம் எங்கு இருக்கிறோம்? நாம் எங்கு இருக்கிறோம்? ஒரு நியாயாதிபதி வருகிறார் என்றால் வழக்கு இருந்தா தான் வருவார். அல்லேலூயா. இந்த கடைசி நாட்களில் நடக்க போகும் அடையாளங்கள், தேசத்தின் மேல் வரப்போகும் நெருக்கம், இனி வரப்போகும் காலம் வித்தியாசமானவைகளாய் மாறப்போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நாம் என்ன செய்ய போகிறோம்? எழும்பு, எழும்பு சபையே, உன் சேனையை எழுப்பு, எழும்பு, விழித்திரு, ஆயத்தமாகு.
ஏன் அப்படின்னா, சத்துரு உன்மேல் வருகிறான். சபையின் மீது சத்துரு வருகிறான். விசுவாசியின் மீது சத்துரு வருகிறான். விசுவாசிகளின் குடும்பத்தின் மீது சத்துரு வருகிறான். விழித்திரு, தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிரு. ஏன்னா விசுவாசத்தை பாழாக்கும்படி, அபிஷேகத்தை பாழாக்கும்படி அவன் வருகிறான், வருகிறான், வருகிறான். ஏன்னா இந்த வருடம் ஜெபிக்கும் வருடம். தேசமே, தேசமே எழுந்திரு, உன் நித்திரையை விட்டு சபையை எழுந்திரு. அவர் வருகிறார், பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். அவர் சபையை நியாயம் தீர்க்க வருகிறார். ஜனத்தை நியாயம் தீர்க்க வருகிறார். எழுந்திரு, விழித்திரு. நீ விழித்திருக்காவிட்டால் கர்த்தர் உன்மேல் அவர் வழக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எழும்பு, எழும்பு சீயோனே, உன் தூசியை உதறிவிட்டு எழும்பு. இன்றைக்கு நாம் எங்கு இருக்கிறோம்? நாம் எங்கு, எப்படி நாம் வாழ்கிறோம்? சபையே, உன்னை பார்த்துத்தான் சொல்லுகிறார். நீ எழும்பாவிட்டால், நீ எழும்பாவிட்டால், நித்திரையை விட்டு எழும்பாவிட்டால், உன் வாழ்க்கையில பரிதாபமான ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நாம் எங்கு நிற்கிறோம்? நாம் என்ன நிலையில நிற்கிறோம்? நாம் எப்படி நிற்கிறோம்? நாம் எங்கு இருக்கிறோம்? அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு சபை ஆயத்தப்பட வேண்டுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நாம் என்ன செய்ய போகிறோம்? நாம் என்ன செய்ய ஆண்டவர் விரும்புகிறார்? ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறார்? தீமையான காலங்கள் வரப்போகிறதாம். கடைசி காலங்களில் ஒரு சம்பந்தம் உண்டு. உலகத்துக்கும் தேவனுக்கும் சபைக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கிறது. இனி காலம் செல்லாது, இனியும் காலம் செல்லாது. தீமையின் காலங்கள் வரப்போகிறது. திகைத்து திடுக்கிடும் நாட்கள் வருகிறது. தேசமே, சபையே, குடும்பமே, விசுவாசியே, இயேசுவை பார். உன் ரட்சிப்பை புதுப்பித்துக் கொள். உன் அபிஷேகத்தை புதுப்பித்துக் கொள். தேவனோடு கூட இருக்கிற உறவை புதுப்பித்துக் கொள். சபையின் ஆராதனையை புதுப்பித்துக் கொள். எழும்பு. எழும்பாவிட்டால், நீ எழும்பாவிட்டால் சத்துரு உன்மேல் வருவான். அல்லேலூயா. இந்த ஆண்டு அபிஷேகத்தின் ஆண்டு, ஜெப ஆண்டு மட்டும் அல்ல, ஜெபிக்கிற ஆண்டு மட்டும் அல்ல, மக்களை உருவாக்குகிற ஆண்டு மட்டுமல்ல, ஜெபிக்கிற கூட்டங்களை உருவாக்குகிற ஆண்டு மட்டுமில்ல, ஜெப குழுக்களை உருவாக்குகிற ஆண்டு மட்டுமல்ல. இந்த ஆண்டு அபிஷேகத்தின் ஆண்டு. வருகையை எதிர்நோக்கி இயேசுவுக்காக காத்திருக்கிற ஆண்டு. அல்லேலூயா. இந்த ஆண்டு மகிமையின் ஆண்டு. ஜெபிக்கிற ஒவ்வொரு சபைக்குள்ளும் தேவனுடைய மகிமை அது ஊற்றுகிறதற்கு ஆயத்தமா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கடைசி காலத்துல வித்தியாசமான ஆபத்துக்கள் நெருங்கி வருகிறது. வித்தியாசமான நாட்கள், வித்தியாசமான ஆபத்துக்கள்.
இனி வருகிற வருஷங்கள் எல்லாம் வித்தியாசமா தான் இருக்கும். இந்த ஆண்டு நம்ம கொடுத்தது சபைக்கு வித்தியாசம். ஒவ்வொரு சபையும் ஜெபிக்கணும், எழும்பணும். வரப்போகிறதான நாட்கள் எல்லாம், வருஷங்கள் எல்லாம் பயங்கரமான ஒரு தோற்றத்துக்குள்ளே தள்ளப்பட போகிறது. கொடியேறா காலம் வருகிறது, தீங்கு நாட்கள் வருகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் வாழும் காலம் இறுதி காலத்துக்குள்ளே நாம் நிற்கிறோம். சபைக்கு ஒரு தரிசனம் இருக்கிறது. என்ன தரிசனம்? சபையின் தரிசனம் என்ன? ஊழியக்காரர்களுக்குள்ள இருக்கிற தரிசனம் என்ன? விசுவாசிக்குள்ள இருக்கிற தரிசனம் என்ன? நாம் எங்க நிற்கிறோம்? கொடியேறா காலம் வருகிறதாம். அப்ப கடைசி நாட்களின் அடையாளங்கள் இன்றைக்கு வரப்போகிறது. அல்லேலூயா. ஜெபம் ஆழமான மறுரூபம் சபைக்கு தேவை. அப்ப சபைக்கு ஒரு ஆழமான மறுரூபம் தேவை. ஒரு சபையை மறுரூபமாக்காவிட்டால் அசைவு உண்டாக்கவே முடியாது. சபையை ஜெபிக்காவிட்டால் அசைவை உண்டாக்கவே முடியாது. சபைக்கு கரையம் செலுத்தாவிட்டால் அசைவை உண்டாக்கவே முடியாது. அப்போ சபைக்கு ஒரு தரிசனம் தேவை. அப்போ சபைக்குள்ளே ஒரு தரிசனம் தேவை. ஆனா இங்கே பரலோகத்துக்கு ஒரு தரிசனம் இருக்கிறதாம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மை குறித்த தரிசனம் பரலோகத்துல உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். கர்த்தர் என் மெய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பரலோக தரிசனம், பரலோக தரிசனம் தேவை. யாருக்கு? சபைக்கு. இப்ப நம்மை குறித்த ஒரு தரிசனம் தேவை. சபைக்கு ஒரு தரிசனம் உண்டு, பரலோக தரிசனம் ஒண்ணு உண்டு, நம்மை குறித்த ஒரு தரிசனமும் உண்டு. அல்லேலூயா. சீயோனுக்கு ஒரு தரிசனம் இருக்கிறது, மக்களை உருவாக்குகிறது. அவருக்கு யார், எந்த சபை தரிசனத்தோடு கூட அலங்கரிக்கப்பட்ட வாழ்க்கையில அது காணப்படுகிறதோ அந்த சபையின் மீது ஒரு தரிசனத்தை அவர் வைப்பாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. பவுலுக்குள்ள இருந்த அந்த பரம தரிசனம் அவர் சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரத்துல, நான் இந்த பரம தரிசனத்துக்குள்ளே நான் கடந்து போக என்னை நானே ஆயத்தப்படுத்துகிறேன் என்று சொல்லி, இன்றைக்கு நான் எங்கிருக்கிறேன், நான் எந்த நிலைக்குள்ள இருந்திருக்கிறேன். அல்லேலூயா. அலங்கரிக்கப்பட்டதான ஒரு வாழ்க்கை. அலங்கரிப்பு இல்லாமல் ஒரு மனுஷனும் என்ன செய்ய முடியாதாம்? கிறிஸ்துவ வாழ்க்கைக்குள்ளே கடந்து போகவே முடியாது. எரேமியா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல, எழுந்திருங்கள் சீயோனில் நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எப்ராயிமின் மலைகளில் உள்ள ஜாமக்காரர் கூறும் காலம் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு எழுந்திருங்கள் சீயோனில் நம்முடைய இடத்திற்கு போவோம் வாருங்கள். ஏன் அப்படின்னா,
மலைகளில் உள்ள ஜாமக்காரர் கூறும் காலம் வரும். மலைகளில் உள்ள ஜாமக்காரன். அப்போ நாம் எங்கு நிற்கிறோம்? ஜெபம் என்கிற மலையின் மேலே, ஜெபம் என்கிற மலைகளுக்குள்ளே அவன் ஒவ்வொரு சபையும் நிற்கும் போது அங்கு ஜாமக்காரன் கூறுவானாம், சத்துரு வருகிறான், சத்துரு வருகிறான், யுத்தம் செய்ய புறப்படுங்கள் என்று சொல்லி கூறும் ஜாமக்காரன் கூறும் காலம் வருகிறது. அப்போ சபைக்கு விரோதமா எழும்ப போகிற சத்துரு, சபைக்கு விரோதமா எழும்ப போகிறதான அந்தகாரத்தின் கிரியைகள், சபைக்கு விரோதமா எழும்ப போகிற பொல்லாத வல்லமையின் ஆவியின் வல்லமைகள், அவர் சொல்லுகிறார், எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், எழுந்திருங்கள், சீயோனில் நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு போவோம் வாருங்கள் என்று மலைகளில் உள்ள ஜாமக்காரர் கூறும் காலம் வருகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நாம் எங்கு நிற்கிறோம்? நாம் எங்க இருக்கிறோம்? குறித்த காலத்துக்குள்ளே ஆண்டவர் ஒரு தரிசனம் வைத்திருக்கிறார். தரிசனம் மாறினால் சபை மாறும். தரிசனம் மாறினால் வாழ்க்கை மாறும். தரிசனம் மாறினால் சபை ஆராதனை மாறும். தரிசனம் மாறினால் குடும்ப வாழ்க்கை மாறும். தரிசனம் மாறினால் ஜெபம் மாறும். தரிசனம் மாறினால் உறவுகள் மாறும். தரிசனம் மாறினால் ஐக்கியம் மாறும். தரிசனம் மாறினால் ஆவிக்குரிய வளர்ச்சி மாறும். ஏன்னா ஒவ்வொரு சபைக்கும் ஒவ்வொரு தரிசனத்தை தேவன் சபைகளுக்குள்ளே பரிசுத்தாவியானவரை கொண்டு அவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தரிசனம் மாறக்கூடாது. தரிசனத்தோடு கூட ஒரு சபை, ஒரு விசுவாசி முன்னேறி செல்லும் போது அவனுடைய வாழ்க்கையில தேவன் மகத்தான ஒரு பெரிய திட்டத்தை அந்த சபைக்குள்ளே ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு எல்லையே இல்லைங்க, எல்லையே இல்லை. அவன் ஓடிக்கொண்டே இருக்கலாம். அவன் ஓடும்போது அவனுடைய லெக்கு என்னன்னு தெரியும். லெக்கே இல்லாம ஓடுகிற இன்றைக்கு நிறைய சபைகள்லாம் இருக்கு. லெக்கு இல்லாம ஓடுது சபைகள்லாம். தரிசனம் இல்லாம ஜெபிக்கிற சபைகள் எல்லாம் இருக்கு. இன்றைக்கு நாம் எங்க நிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சிந்திக்கிறது தான் ரொம்ப நல்லது. இப்ப சீயோன் மலையில் ஆளுகை செய்ய ஒருவர் வருகிறார். அதற்கு முன்பாக கொடிய காலங்கள் ஒன்று வருகிறது. தேவன் என்ன செய்ய போகிறார் இந்த நாட்களிலே? இன்னைக்கு சபை சிந்திக்கிறதே இல்லை பாருங்க. இத வரமா, கடமைக்காக ஆராதனைக்கு வருகிற விசுவாசி எல்லாம் இருக்கு. ரட்சிக்கப்பட்டாச்சு, ஞாயிற்றுக்கிழமை எப்ப வரும்? ஆராதனைக்கு போய் ஊழியக்காரருக்கு முன்னாடி முகத்தை காமிச்சிட்டா நான் வந்துட்டேன் அப்படின்னு இன்னைக்கு பாரம்பரியமா சபை ஆராதனைக்கு போகிற கூட்டங்கள், விசுவாசிகள் உண்டு. ஆனா இன்றைக்கு ஆராதனை என்பது ஒரு சபை தேவனோடு உறவாடும் போது மட்டும்தான்
அநேக தரிசனங்களை ஆண்டவர் தருகிறார். தேவன் ஜெபிக்கிறவர்களை எழுப்புகிறார். ஜெபம் மகிமையை கொண்டு வரும். நமக்கு உண்மையான ஜெபம் எப்படிப்பட்ட நிலையிலும் அது நம்மை மறுரூபமாக்கும். அப்ப தரிசனம் இல்லாத ஒரு ஜெபம் அது எங்கே கொண்டு போகாது? மலைகள் மேலே கொண்டு போகாது. இப்ப எலியா கர்மேல் மலையில் ஜெபித்தார். தன் முழங்கால் காலில் பட குனிந்து அவர் ஜெபித்தார். அப்ப எலியா ஜெபிக்கும் போது வறண்டு போயிருக்கிற பஞ்சம் நிறைந்த அந்த தேசத்துல ஒரு செழிப்பை உருவாக்கினார். கையளவு மேகம் வந்தது. கையளவு மேகம் வந்தது. ஆகாப் ராஜாவுக்கு முன்னாடி ஓடின எலியா இன்றைக்கு நாம் யாருக்கு முன்பாக ஓடுகிறோம்? சத்துரு நம்மை பின்தொடர்ந்து வருவான். நம்முடைய லெக்கு, நம்முடைய ஓட்டத்தை அவன் முறிக்கும்படி. ஆனா எலியா ராஜா ஆகாப் ராஜாவுக்கு முன்பாக, ரதத்திற்கு முன்பாக ஓடினாராம். அப்படின்னா கர்மேல் மலையின் அனுபவம். இன்றைக்கு ஒரு தரிசனம் நமக்கு தேவை. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நாம் எங்க இருக்கிறோம்? நாம் எங்க இருக்கிறோம்? நாம் எங்க இருக்கிறோம்? ஆண்டவர் அநேக காரியங்களை அவர் சொல்லிட்டு தான் இருக்காரு. சபைக்கு என்ன தேவை? சபைக்குள்ள என்ன தேவை? சபையில ஏன் தரிசனம் தேவை அப்படின்னா, இன்றைக்கு எல்லாமே மங்கி போச்சு. இன்றைக்கு பாபிலோனிய உலகம், பாபிலோன் என்னும் உலகம் இன்றைக்கு ஆவிக்குரிய நிலைக்குள்ளே தள்ளப்பட்டாச்சு. இன்றைக்கு உலகம்தான் சபைக்குள்ளே இருக்கு. சபையில பாரம்பரியமான ஒரு காரியங்கள் தான் இன்றைக்கு சபைக்குள்ளே இருக்கு. அதை ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார், இந்த சபை திருந்தாதான், என் ஜனம் திருந்தாதான் என்று சொல்லி அவர் என்ன செய்கிறாராம்? கண்ணீர் வடிக்கிறாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு முடிவு கால தரிசனம் ஒரு சபைக்கு தேவையாம். ஆவிக்குரிய தரிசனம் இல்லாத சபை இன்றைக்கு முடிவு காலத்துக்குள்ளே அது கடந்து போகிறதாம். அப்ப முடிவு கால தரிசனத்துக்குள்ளே ஒரு சபை உருவாக்கப்படும் போது அது உயிர் மூச்சு அடைகிறதாம். அல்லேலூயா. ஜெபிக்கிற மக்கள் இன்றைக்கு சரியான ஆயத்தத்தோடு கூட இந்த வருடம் கடந்து போகுமானால் யுத்த தலைமுறையை தேவன் உருவாக்க தொடங்குவாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த வருஷம் தான் கடைசி வாய்ப்பு. யாருக்கு? சபைக்கு. கொடிய, ஏன் திரும்ப திரும்ப இந்த வார்த்தை வருதுன்னு தெரியல. கொடிய பஞ்ச காலம் வருகிறது. கொடிய பஞ்ச காலம். நாம் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பஞ்சம் வருகிறது. தண்ணீர் இல்லாத ஒரு நிலை வருகிறது. ஆகாரம் கிடைக்காத ஒரு நிலை வருகிறது. சூரியனிலே வெப்பம் அதிகமாக வரக்கூடிய காலம் வருகிறது. இன்னைக்கு எல்லா தேசத்திலையும் அது நடக்குது. சூரியனிலே அதிகமான வெப்பம்.
அதிகமான உஷ்ணம். சபையே, நீ தப்பித்துக் கொள்ள வேண்டுமானால் அவருடைய நிழலுக்குள் வா. அவரை நோக்கி பாரு. அவரை நோக்கி நீ பார்க்காவிட்டால் அந்தோ பரிதாபம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு உலகத்தில் நடக்க போகும் சரித்திர நிகழ்வுகள் பயங்கரமா இருக்குமா? உலகம் முழுவதும் தீவிரமாய் பரவி காணப்படும் ஒரு காரியம் ஒன்று உண்டு. அந்த காரியத்துக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் சபையை பாதுகாக்கணும்னு விரும்புகிறார். தீவிரமாய் கடந்து வரப்போகும் காரியங்கள், தீவிரமாய் செயல்பட போகும் காரியங்கள், தீவிரமாய் நடக்க போகும் ஒரு காரியங்கள், அது எங்கே இருந்து வருமாம்? அது நம்முடைய தேசத்துக்குள்ளே இருந்துதான் வரும். விசுவாசியே, எழும்பு. சபை எழும்பு. இன்றைக்கு சபைக்குள்ள என்ன இல்லை? என்ன இல்லை? அன்பு இல்லை. 1 யோவான் எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல, அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். 10ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. தம்முடைய குமாரனை அவர் அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறதாம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய குமாரன் இந்த பூமிக்கு வந்ததினாலே ரட்சிப்பு, அன்பு, மகிமை, பிரசன்னம் எல்லாம் இழந்து போன ஒவ்வொன்றையும் சபைகளுக்குள்ளே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவரை கொண்டு முழுமையாய் சபையை நிரப்ப விரும்புகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் எங்கு நிற்கிறோம்? இன்றைக்கு நாம் எங்கு நிற்கிறோம்? எங்க இருக்கிறோம்? இன்றைக்கு நாம் எங்க இருக்கிறோம்? சபை தேவனுடைய மனவாட்டியா இருக்கணுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நமக்கு தேவை தேவனுடைய பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நாம் யார்? நானே என்னை கேட்டுக்குவேன் ஒவ்வொரு நாளும், நான் யாரு? ஏன் தேவன் என்னை எவ்வளவு பெரிதான ரட்சிப்பை கொடுத்து என்னுடைய பாவத்திலிருந்து அவர் என்னை கழுவி என்னை முழுமையாய் அவருக்காகவே ஏன் என்னை வைத்திருக்கிறார் என்று நான் சிந்திக்கிற நாட்கள் எல்லாம் உண்டு. ஏன் என்னை பரிசுத்த ஆவியானவரின் அந்த அபிஷேகத்தால ஏன் என்னை அலங்கரித்திருக்கிறார், ஏன் அப்படின்னு நான் ஒவ்வொரு நாளும் சிந்திக்கிற நேரங்கள் எல்லாம் இருக்கு. ஆனா இத நினைக்காத எத்தனை விசுவாசி நீங்கள்? அவர் சொல்லுகிறான், எக்கால சத்தம் அது சீக்கிரமாய் துணிக்க போகிறது. யாரெல்லாம் இந்த எக்கால சத்தத்தை கேட்பாங்களாம்?
இருதயத்திலே சுத்தம் உள்ளவர்கள் அவர் சத்தத்தை கேட்பார்கள். கைகளில் சுத்தமாய் இருக்கிறவர்கள், இருதயத்தில் மாசில்லாதவர்கள், கர்த்தருக்காகவே தங்களை அர்ப்பணித்தவர்கள் அவரின் சத்தத்தை கேட்பார்களாம். ஆத்மாவிலே சுத்தமாய் இருக்கிறவர்கள், பரிசுத்தமாய் இருக்கிறவர்கள், கரைத்திரை ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமாய் இருக்கிற ஆத்மாவின் மீது, சபையின் மீது தேவனுடைய சத்தம் கேட்குமாம். சரீரத்திலே தேவனுடைய சத்தம் கேட்குமாம். ஏன் அப்படின்னா, ஒவ்வொரு அணுவும், சரீரத்துல ஒவ்வொரு அணுவுக்குள்ள இருக்கிற அசைவும் தேவனுடைய சத்தத்தை கேட்கும். பாவம் செய்கிற, தேவனை விட்டு விலகுகிற, ரெண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடக்கிற ஒரு சபையும், ஒரு மனுஷனும், ஒரு விசுவாசியும், ஒரு குடும்பமும் தேவனுடைய எக்கால சத்தத்தை கேட்க முடியாது. பரிசுத்தாவியானவர் சபையை ஆயத்தப்படுத்துகிறதற்கு அவர் இறங்கி ஒவ்வொரு சபைக்குள்ளும் அவர் இறங்கி வருகிறார். இந்த நாட்கள் சபையை ஆயத்தப்படுத்துகிற நாட்களாய் இருக்கிறபடியால் தூதர்கள் அங்கங்கு இறங்கி ஒவ்வொரு சபையிற்குள்ளே அவர் ஆளுகை செய்ய அவர் இறங்கி வருகிறார்கள். அல்லேலூயா. இருதயத்திலே சுத்தம், கைகளிலே சுத்தம், ஆத்மாவிலே சுத்தம், சரீரத்திலே சுத்தம் இன்றைக்கு காணப்படும் போது மாயமில்லாத வாழ்க்கை, மாய்மாலம் இல்லாத வாழ்க்கை. நான் அழைக்கப்பட்ட, தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைக்குள்ளே இருக்கிறேனா? எனக்குள்ளே தரிசனம் இருக்கிறதா? சபைக்கு ஒரு தரிசனம் உண்டு. பரலோகத்தின் தரிசனம் சபைக்குள்ளே உண்டு. சீயோனுக்குள் இருக்கிற விசுவாசிக்கு ஒரு தரிசனம் உண்டு. ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷனுக்கும், ஊழியக்காரனுக்கும், விசுவாசிக்கும் ஒரு தரிசனம் இருக்கிறது, ஒரு இலக்கு இருக்கிறது. அதை தொடர்ந்து ஓடும் போது அவர் சொல்லுகிறார், சபைக்குள்ளே 5 விதமான காரியத்தை அவர் உருவாக்க போகிறார். அது என்ன அப்படின்னா, சபைக்குள்ள 5 விதமான ஐக்கியம் தேவையாம். இப்ப சபைகளில் 5 விதமான ஐக்கியம் இருக்கும்போது மட்டும்தான் முன்னாடி பரிசுத்த ஆவியானவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் சொல்லுகிற அந்த காரியங்களும் வாக்கியங்களும் உண்டு. இன்றைக்கு அநேக சபைகளிலே ஐக்கியம் இல்லை, ஒரு தெளிவு இல்லை, தெளிந்த புத்தி இல்லை, மன்னிப்பு இல்லை. என எங்க பார்த்தாலும் என்னதான் நடக்குது? பயங்கரமான ஒரு காலகட்டத்துக்குள்ளே இன்றைக்கு சபைகள் தள்ளப்படுகிறது. அப்ப சபைகளில் ஐக்கியம், ஒவ்வொருவருக்குள்ளும் ஐக்கியம் தேவை. ஐக்கியம், தேவனுடைய வார்த்தையில் ஐக்கியம் தேவை. இன்றைக்கு ஐக்கியம் என்பது என்ன அப்படின்னா, இன்றைக்கு நாம் எங்க இருக்கிறோம்? அதைத்தான் சங்கீதக்காரன் எழுதுகிறார். 133ஆம் சங்கீதத்துல, இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் அது இன்பமா இருக்கிறது. ஆரோனுடைய சிரசிலே
ஊற்றப்படுகிற தைலத்திற்கு ஒப்பாயிருக்கிறதாம். அல்லேலூயா. 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 3வது வசனம் வரைக்கும் ஐக்கியம் என்பது உறவை கட்டும். பரிசுத்த ஆவியானவரின் உறவு, ஜெபம் என்கிற உறவு, மன்னிப்பு என்கிற உறவு இதுக்குள்ளே அடங்கி இருக்கிறது. அப்போ இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிற எத்தனை நன்மை, எத்தனை இன்பமானது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 2வது சொல்லுகிறார், ஐக்கியம் எதை உருவாக்குகிறதாம்? ஒருவரோடு ஒருவர் ஐக்கியம் கொள்வது, அன்பு கூறுவது, ஐக்கியத்தை விட்டு கொடுப்பது, மன்னிப்பது, உறவையும் ஐக்கியத்தையும் காத்துக்கொள்வது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நிறைய இடத்துல மன்னிப்பே இருக்க மாட்டேது. ஒருவரை பத்தி ஒருவர் குற்றம் சாட்டி கொண்டே இருக்கிற இன்றைக்கு நிலை. நான் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறேனா இல்லையா என்கிற நிகழ்வுக்குள்ளேயே யாருமே காணப்படுகிறது இல்லை. என்னை விட பெரிய ஆளு யாருமே இல்லை என்கிற நிலைக்குள்ளதான் இன்றைக்கு சபைகள் தள்ளப்படுகிறது. ஆனா இங்க சொல்லுகிறார், ஒருவரோடு ஒருவர் ஐக்கியம். அப்போ ஒரு மனுஷன் மேல ஒரு மனுஷன் அன்பு கூறுவதுதான் ஐக்கியம். இப்போ மன்னிக்கிறது தான் ஐக்கியம். உறவை விட்டு கொடுக்காமல் ஐக்கியத்தை, உறவை காண்பிக்கிறது தான் ஐக்கியம். இந்த ஐக்கியம் என்ன செய்யுமா? எத்தனை தவறு பண்ணினாலும் இந்த ஐக்கியம் மன்னிக்கும். சபையில ஐக்கியம் இல்லாம மன்னிப்பு அங்க வராது. அங்க என்னதான் இருக்கும்? கசப்பு தான் இருக்கும், பொறாமை தான் இருக்கும். ஒருவர் பத்தி ஒருவர் பேசுகிற அந்த சூழ்நிலை தான் உருவாகும். குடும்பத்துல ஐக்கியம் இருக்காது, குடும்பத்துல மன்னிப்பு இருக்காது, குடும்பத்துல ஐக்கியம் இருக்காது, குடும்பத்துல அன்பு இருக்காது. சபையில இருக்கிற விசுவாசிக்குள்ளேயும் அன்பு இருக்காது. இன்னைக்கு ஊழியக்காரர் எவ்வளவு பிரசங்கம் பண்ணாலும் அது சபையில இருக்கிற வரைக்கும் தான். வெளியில போனா எல்லாமே மாறி போயிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு ஐக்கியம் உறவை கட்டும், ஐக்கியம் மன்னிக்கும். 3வது ரோமர் எழுதின புஸ்தகத்துல 14ஆம் அதிகாரம் 19வது வசனத்துல சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியம். வாசிக்கலாமா? ரோமர் 14ஆம் அதிகாரம் 19வது வசனம். ஆனபடியால் சமாதானத்துக்கு அடுத்தவைகளையும் அந்யோன்ய பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கவைகளையும் நாட கடவும். அல்லேலூயா. அப்போ ஐக்கியம் எங்கிருந்து வருகிறது? சமாதானம், பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியம். அந்யோன்ய பக்தி விருத்திக்கு உண்டாக்கத்தக்கவைகளை நாட கடவும். அல்லேலூயா. அந்யோன்ய பக்தி விருத்தி, சமாதானம். அப்ப பரிசுத்த ஆவியானவர் ஒரு சபைக்குள்ளவோ, ஒரு விசுவாசிக்குள்ளேயோ, ஒரு குடும்பத்துக்குள்ளேயோ அவர் உறவை கட்டும் போது அங்கு என்ன இருக்குதான்? பரிசுத்த ஆவியானவரின் ஆளுகை. பரிசுத்த ஆவியானவர் இல்லை அப்படின்னா ஒண்ணுமே இல்லை. ஐக்கியம் இல்லை, அன்பு இல்லை, சமாதானம் இல்லை, உறவு இல்லை. இன்னைக்கு நிறைய சபைகளில் என்ன இல்லை? ஐக்கியம் இல்லாத ஒரு நிலை.
விசுவாசியை பார்த்தா மூஞ்சி திருப்பிக்கிட்டு போற நிலைக்குள்ளதான் இன்றைக்கு தள்ளப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவரின் அழகை, மன்னிப்பு, அந்நியோன்ய ஐக்கியம், எந்த சூழ்நிலையிலையும் இன்றைக்கு திருவிருந்து எடுக்கும்போது கூட அப்படிதான், அந்நியோன்யமே இல்லை. கசப்போட தான் திருவிருந்து எடுக்கிற ஒரு சூழ்நிலை. விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், வாக்குவாதங்கள், பொறாமைகள், இப்படிப்பட்ட ஒரு நிலைக்குள்ளதான் இன்றைக்கு சபைக்குள் திருவிருந்து கொடுக்கிற நிலைக்குள்ள என்ன செய்யறாங்கன்னா விசுவாசிகள் காணப்படுகிறார்கள். முழுமையான ஒரு ரட்சிப்போ, முழுமையான ஒரு பரிசுத்த ஆவியானவருடைய உறவோ, முழுமையான ஒரு அந்யோன்ய ஐக்கியமோ இன்றைக்கு சபைக்குள்ளே இல்லை. அல்லேலூயா. நாம் மனம் திரும்புதல் வேண்டும். மனம் திரும்பாவிட்டால் மறுரூபமாக முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு சுயநலம் இல்லாத ஐக்கியம் சபைக்கு தேவை. நான் 5 வித ஐக்கியம் சொன்னேன். அதுல 4வது சுயநலம் இருக்கக்கூடாது. வெளிப்பேர் சொல்லுகிறார் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல, தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையே நோக்கணுமாம். பவுல் எழுதுகிறார், தனக்கானவைகளை அல்ல. அப்போ ஒரு சபைக்குள்ளே, ஒரு விசுவாசிக்குள்ளே, ஒரு ஊழியக்காரர்களுக்குள்ளே, ஒரு ஊழியக்காரனுக்குள்ளே, குடும்பத்துக்குள்ளே உறவுகள் இருக்கும் போது, பரிசுத்த ஆவியானவர் இருக்கும் போது, மன்னிப்பு இருக்கும் போது, அன்பு இருக்கும் போது, சுயநலம் அவனுக்குள்ளவே இருக்காது. இப்ப சுயநலம் இல்லாத ஐக்கியம், நான் தான், எனக்கு தான், என்னுடையதுதான், என்னாலதான் இந்த சபை உருவானது, என்னாலதான் என்று நினைக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் இந்த காலை வேளையில சொல்லுகிற ஒரு வார்த்தை, இந்த மாதம் ஒவ்வொரு சபையும் ஐக்கியத்தோடு கூட, சுயநலம் இல்லாத ஒரு ஐக்கியத்தோடு கூட இந்த மாதம் முழுவதும் இருக்க வேண்டும் என்கிறதான ஒரு நிலைக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் பேசிக்கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பிறருக்கானவைகளையே ஒரு சபை நோக்கும் போது அது சுயநலம் என்கிற உறவுகளை உடைக்குமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் அழகை சபைக்குள்ளே உருவாக்கும். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் எங்கு நிற்கிறோம்? கடைசியாக ஐக்கியம் கட்டப்படக்கூடாத நிலையை கட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஐக்கியம் எதை கட்ட முடியலையோ, எதை எழுப்ப முடியலையோ, இந்த ஐக்கியம் கட்டுமாம். கட்ட முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ள இருக்கிற ஐக்கியம் இல்ல, கட்ட முடியலங்க. எவ்வளவு சொன்னாலும் ஒருத்தர் என்ன செய்யறது இல்ல, முடியல, கட்ட முடியல. இல்ல, பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை இல்லாம ஐக்கியத்தை கட்டவே முடியாது. அல்லேலூயா. கட்டப்படக்கூடிய ஒவ்வொரு ஐக்கியமும் கூடி செபிக்கும் போது ஐக்கியம் உண்டாகும். கூடி ஜெபிக்கும் போது ஐக்கியம் உண்டாகும். சபையில் கூடி ஜெபிக்கும் போது ஐக்கியம் உண்டாகும். கூடி ஜெபிக்கும் போது மட்டும்தான் ஐக்கியத்தை தேவன் தருகிறார். அப்போ ஐக்கியம் எங்கிருந்து வருகிறது? மத்தேயு சுவிசேஷத்துல 18ஆம் அதிகாரத்துல ஒரே ஒரு வசனம் வாசிக்கலாம். 18ஆம் அதிகாரம், மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல இயேசு என்ன சொல்லுகிறார்? ஏனெனில்
2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். பரலோக தரிசனம், சீயோனுக்குரிய தரிசனம் இங்கே சபைக்குள்ளே வெளிப்படுமானால், ஐக்கியத்தை புதுப்பித்து சபை கூடி ஜெபிக்கும் போது அவர் சொல்லுகிறார், நான் நடுவில் இருக்கிறேன். அப்ப ஜெபிக்காத ஒவ்வொரு சபையும் ஐக்கியத்தை உண்டாக்கவே முடியாது. அப்ப ஐக்கியம் இல்லாத சபை ஜெபிக்க முடியாது. அப்போ சொல்லுகிறார், நீ ஜெபிக்காவிட்டால் உன் பேரில் ஒரு கணக்கு ஒன்று உண்டு. அப்ப பரலோகம் ஒரு கணக்கை வைத்திருக்கிறது. எங்க? சபைக்குள்ளே. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நாம் என்ன செய்ய போகிறோம்? நாம் என்ன செய்ய போகிறோம்? கூடி ஜெபிக்கிற இடத்தில் ஐக்கியம், சுயமின் நலம் இல்லாத ஐக்கியம் சபைக்குள்ளே தேவை. ஐக்கியம் அஸ்திவாரத்தை போன்றது, அதை கட்டும். ஐக்கியத்தை கட்ட முயற்சி செய்யணுமாம். சபை ஐக்கியம் குடும்பத்தில், சபையில், உறவுகளில், தனி மனிதனுக்குள் ஐக்கியம் தேவை. உலகத்திலே ஐக்கியம் இல்லை. இயேசு சொல்லுகிறார், நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தான் அல்ல. இன்றைக்கு நிறைய எங்க பார்த்தாலும் உலகத்துலதான் ஐக்கியம் நிறைய. பரிசுத்த ஆவியானவரோடு கூட ஐக்கியம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலைக்குள்ள இன்றைக்கு சபைகள் தள்ளப்படுகிறது. இன்றைக்கு நாம் எங்க இருக்கிறோம்? இன்றைக்கு நாம் எங்க இருக்கிறோம்? 5 விதமான ஐக்கியம் ஒரு சபைக்குள்ளே தேவை. அன்பில் ஐக்கியம், சமாதானத்தில் ஐக்கியம், மன்னிப்பில் ஐக்கியம், பரிசுத்த ஆவியானவரோடு கூட ஐக்கியம், கூடி ஜெபிக்கிற இடத்தில் ஐக்கியம், சுயநலம் இல்லாத ஐக்கியம். இந்த ஐக்கியம் இருந்தா கட்டடம் தானா எழும்பும். அஸ்திவாரத்தை சரியா போட முடியும். இன்றைக்கு நாம் எங்க இருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கை எங்க இருக்கிறது? நாம் என்ன செய்ய ஆயத்தமா இருக்கிறோம்? இனி காலம் இல்லை, நாட்கள் இல்லை, வருஷங்கள் இல்லை. பயங்கரமான ஒரு சூழ்நிலைக்குள்ளே சபைகள் தள்ளப்பட போகிறது. நெருக்கமான காலங்கள் வரப்போகிறது. சபையே எழும்பு. சபையை உன்னை புதுப்பித்துக் கொள். பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே இருப்பாரானால் உன் அபிஷேகத்தை புதுப்பித்துக் கொள். பரிசுத்த ஆவியானவரோடு உறவு வைத்துக்கொள். அவர் உன்னோடு பேசுவாரானால் சபை ஐக்கியப்படும். அநேகரை கட்டி எழுப்ப முடியும். உனக்குள்ளே இருக்கிற தரிசனம் அநேகரை எழுப்பும். அதனாலதான் ஏசாயா தீர்க்கதரிசி 52ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் சொல்லுகிறார், எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், உன் தூசியை உதறிவிட்டு எழும்பு. ரோமர் 13ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார், நித்திரையை விட்டு எழுந்துரு, எழும்பு எழும்பு பலன் கொள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். எழும்பு. உட்கார்ந்திருக்கிற நீ எழும்பு, படுத்திருக்கிற நீ எழும்பு, தூங்கிக் கொண்டிருக்கிற நீ எழும்பு, விழித்திரு, தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிரு. நாம் செபிக்கிறவர்களாய், தேசத்தை ஆளுகிறவர்களாய், உலகத்தோடு கூட ஒன்றாய் இல்லாமல் ஐக்கியத்தோடு கூட இருக்கிறவர்களாய், தேவனோடு கூட உறவு கொள்ளுகிறவர்களாய்,
சபையோடு இணைந்திருக்கிறவர்களாய், ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவர்களாய், சபையை மனவாட்டி என்கிறதான அந்த அதிகாரத்துக்குள்ளே சபை மனவாட்டியை உருவாக்குகிறவர்களாய், சத்துருவின் கிரியைகளை எதிர்த்து நின்று போராடி ஜெயிக்கிறவர்களாய், சத்துருவின் வல்லமைகளை முறியடிக்கிறவர்களாய், ஜாமக்காரர்களாய், யுத்த வீரர்களாய், காவல் காக்கிறவர்களாய், ஜெபிக்கிற ஜப வீரர்களாய் சபை எழும்பும் போது மட்டுமே ஐக்கியத்தை காத்துக்கொள்ள முடியும். பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்ய சபையில விரும்புகிறார். இன்றைக்கு நீ ஆயத்தமா இருக்கிறாயா? சபை ஆயத்தமா? விசுவாசி ஆயத்தமா? இந்த வார்த்தையை கேட்கிற விசுவாசியே ஆயத்தமா? நீ ஆயத்தமா இல்லாவிட்டால் அந்த பரிதாபம், நீ வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் நஷ்டமாயிரும். மனம் திரும்பு, பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. மனம் திரும்பு, மனம் திரும்பு. நீ மனம் திரும்பாவிட்டால் சீக்கிரமாய் அவர் வருவார். அவர் வந்து உன்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார். மனம் திரும்பாவிட்டால் உன்னுடைய அபிஷேகத்தை இழந்து விடுவாய். இன்றைக்கு நீ எங்க இருக்கிறாய்? இருக்கிற இடத்தை விட்டு எழும்பு, மனம் திரும்பு. பரலோக பிதாவே, அருமையான வேலைக்காய் நன்றி. இதை கேட்டுக்கொண்ட என் மக்களுக்காக, இங்க வந்திருக்கிற விசுவாசிகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்ட என் பிள்ளைகள் மனம் திரும்ப வேண்டும் என்று, ஐக்கியத்தை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று நீர் விரும்பினபடினால், ஆமாண்டவரே, அதை புதுப்பித்துக் கொள்ள இனி நாட்களும் அல்ல, காலங்களும் அல்ல, வருஷங்களும் அல்ல. அந்த கிறிஸ்துவின் ஆவி இன்றைக்கு வாசல் அருகே வந்திருக்கிறான் என்பதை இன்றைக்கு என் பிள்ளைகள் அறிந்து செயல்பட, உலகத்தை விட்டு வெளியேற இந்த நாட்கள் உதவி செய்ய. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த கடைசி கால அபிஷேகத்தை குடும்பத்தின் மீது ஊற்றுங்க, வாலிபர் மேல ஊற்றுங்க, சிறு பிள்ளைகள் மேல ஊற்றுங்க. ஆமா ஆண்டவரே, குடும்பத்தின் மீது ஊற்றுங்க. இந்த கடைசி கால அபிஷேகத்தின் வல்லமை ஆண்டவரே, உறவுகள் வரட்டும், பரிசுத்த ஆவியானவர் உறவு வரட்டும், அவர்கள் எழும்பட்டும், 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 மகிமை தங்கியிருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன்.